சில பேருக்கு உள்ளூர்ல இருந்தால் நல்லது. சில பேருக்கு வெளியூர் போனாத்தான் நல்லது. இன்னும் சில பேருக்கு வெளிநாடு போனாத்தான் நல்லது. அந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருந்து கூட, அதுல தேவையில்லாத தடை இருந்துன்னு வைங்களேன், அந்த தடைகளை எல்லாம் அடியோடு கிள்ளி எறிந்து மிகப்பெரிய நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில இந்த குரு பார்வை இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். விரயஸ்தானமாகவே இருந்தால் கூட, அந்த ஸ்தானம் குரு பகவானுடைய ஆட்சி வீடாக, சொந்த வீடா இருக்கிறதுனால, நல்ல கிரயங்கள கொடுக்கக்கூடிய அமைப்பில இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்கும். இதே குரு பகவான், அதாவது இருக்கிற இந்த 2 பார்வைகளுக்கு மேல இன்னொரு பார்வை, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. தன, குடும்ப, வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த தனகாரகரா இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறதுனால, தன, பண சம்பாத்தியத்துக்கு தடையே இருந்துட்டு இருக்காது. எந்த நேரத்துல பணம் வேணுமோ, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொங்கன்னு உழைக்கிறோம். எவ்வளவோ கல்வி படிக்கிறோம். எவ்வளவோ திட்டமிடுறோம். இருந்தாலும் சரியான நேரத்துல சரியான பணம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு எந்த நேரத்துல பணம் தேவைப்படுமோ, அந்த நேரத்துல பணம் கிடைக்கக்கூடிய வருமானத்த நிச்சயமா கொடுப்பாரு. எந்தெந்த நேரத்துல உங்களுக்கு செலவு வருதோ, செலவு வருவதற்கு முன்னாடியே வரவுகள கொடுக்கக்கூடிய, அதாவது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய செலவு வருவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தெரியாம வரவுகளை கொடுக்க வேண்டிய பாக்கியத்தோடு இந்த குரு பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.